புதுச்சேரியில் இருசக்கர வாகன வாடகை திட்டத்தை அரசு கைவிட வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு இருசக்கர வாகன வாடகை திட்டத்தை அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் போக்குவரத்து துறை அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு அறிவித்துள்ள இருசக்கர வாகன வாடகை திட்டத்தால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் கடந்த 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆட்டோ கட்டணம் முறைப்படுத்தப்படாமல் இருப்பதால் ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தைப் போல புதுச்சேரியில் ஆட்டோ மீட்டரில் GPS கருவி பொருத்த வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே போக்குவரத்து துறை ஆணையர் சந்திரசேகரனை சந்தித்து தங்களது கோரிக்கைகள் குறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் முறையிட்டனர். புதுச்சேரியில் 2 சக்கர வாகனத்தை சட்டத்துக்கு புறம்பாக வாடகை விட்டுட்டு இருக்காங்க. ஏறத்தாழ நாங்கள் ஒரு 10-12 வருஷமாக அந்த சட்டத்துக்கு புறம்பாக வாடகை விடக்கூடிய வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக அனைத்து ஆட்டோ தொழிலாளரும் போராடிட்டு இருக்கோம். ஆர்டிஓ ஆணையர் அவர்களை சந்தித்து மனுவும் கொடுத்தோம். ஆனால் அவர்கள் அந்த மனு மீது பரிசீலனை செய்யாமல் அவர் இன்னைக்கு முதல் கட்டமாக 75 வாகனங்களுக்கு 2 சக்கர வாகனத்தை வாடகை விடலாம் என்று பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. அந்த பர்மிஷனை உடனடியாக அவங்க ரத்து செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம்.